ஹாய் சுந்தர் மாமா வந்துட்டீங்களா? மாமா இது சரி பண்றேன்னு சொன்னல. சரி பண்றேம்மா, சரி பண்றேன். அக்கா நான் சொன்னல மாமா இது சரி பண்ணுவாருன்னு. ஆமாம்மா. எப்ப மாமா சரி பண்ணுவ? இன்னும் கொஞ்சம் ஆறுனதும் மாமா சரி பண்றேன். சரியா? கம் இந்தா. தேங்க்யூ. நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 3rd standard. நீ 2nd standard. அந்த பொண்ணோட முகந்தாம இப்ப நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. உன் புள்ள உடம்புல ஒரு சின்ன நெருப்பு பட்டா நீ எப்படி துடிப்ப? இவளை பெத்தவனே 3 பேர் உடம்புல பெட்ரோல் ஊத்திட்டு அவனும் பத்த வச்சுக்கிட்டாமா. அந்த நெருப்பு கொண்டு போய் அந்த சின்ன உடம்புல வைக்கும் போது அந்த பெத்தவனோட மனசு எப்படி துடிச்சிருக்கோம்ல. அவனை 10 வட்டிக்கு கடன் வாங்கி வச்சது யாருமா? ஆமா. இந்த பெட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேஷண்ட்ஸ் இல்லாம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். இவரு அம்மா அப்பாவோட சேர்ந்து வீட்டுல மொத்தம் 6 பேர். அந்த 6 பேருக்கு இவர் ஒருத்தர் சம்பாத்தியம் தான். ஓவர் டைம் வேலை, லீவ் நாள்ல வேலைன்னு ஒழிச்சவரு இப்ப 4 மாசமா படுத்த படுக்கையா இருக்காரு. ஒண்ணும் இல்ல, சைக்கிள்ல போகும்போது கவர்மெண்ட் பஸ் வந்துருச்சு. பஸ் தொழிலாளிங்க மேல இருந்த கோவத்துல தகுதியே இல்லாதவன் கையில பஸ் கீயை கொடுத்து ஓட்ட சொன்னதுனால இவரோட 2 காலும் போச்சு. போக்குவரத்து துறை. மின்னல் வேக ரயில், மின்சார வேக விமானம்னு சின்ன சின்ன நாடெல்லாம் முன்னேறும் போது மழையில அருந்து விழுந்த கரண்ட் கம்பியை பிடிச்சு 3 குழந்தைங்க செத்து போச்சு. அவங்கள காப்பாத்த போன இந்த தினக்கூலியோட கை 2ம் போச்சு. மின்சாரத்துறை. கேவலம் கொசு கடிச்சு ஒரே மாசத்துல 87 பேர் செத்து போன கொடுமை எங்கேயாவது நடக்குமா? டெங்கு ஃபீவர். இன்னொரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இது பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம், இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குமா? ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா அந்த 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட அந்த திமிர அடக்கணும்னு தான் அப்படிதான் பண்ண. திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். That's all. I don't care about anyone. You remember, guys? We started with one book.